Daily. Taste the Daily. உலகின் அனைத்து தலைவர்களும் மதிக்கும் சக்திமிக்க தலைவராக பிரதமர் மோடி திகழ்வதாக கோவையில் நடைபெற்ற பிரதமரின் 75வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி புகழாரம் சூட்டினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் வசந்தராஜன் தலைமையில் கோவை செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளையும் விளையாட்டு வீரர்களுக்கு கோப்பைகளையும் வழங்கினார். விழாவில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், பாஜக தேசிய செயலாளர் அரவிந்த் மேனோன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் AB முருகானந்தம், பாஜக மாநில செயலாளர் வினோஜ் செல்வம், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், தெற்கு மாவட்ட அதிமுக விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம் மற்றும் மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி, தமிழகத்திற்கும் கோவைக்கும் எதுவும் செய்யாமல் வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4 வருஷம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு எந்த ஒரு திட்டமே 4 வருஷத்துல வரல. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போதும், நான் அமைச்சராக இருக்கும்போது தெரியும், கோவை மாவட்டத்தை நான் பெருமைக்காக சொல்ல, மாப்பிள்ளை பேசும்போது கூட வசந்தராஜ் கூட சொன்னார். அதே போல மாற்றி அமைச்சிருக்கோம். சென்னையில் அதிகமான பாலங்கள் இருக்கு, கோயம்புத்தூர்ல அதிகமான பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டம், அத்திகடுவன திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று அடிக்கிட்டே போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவனாசி ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் இங்கே பாலம் இல்லை. இன்னைக்கு பாலம் நிதி முழுமையாக எடப்பாடியார் ஒதுக்கி நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நீங்க ஆத்து பாலத்தில் போறவங்களுக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு பொள்ளாச்சி ரோடு எப்படி இருக்குன்னு தெரியும், செட்டிவாளை ரோடு இருக்கு. எல்லா சாலைகள், பாலங்கள் என்று மேம்படுத்தணும். இன்னும் சொல்ல போனா கலெக்டர் ஆஃபீஸ் புது பில்டிங், SP ஆஃபீஸ் புது பில்டிங், அரசு மருத்துவ மேம்பாடு என்று அத்தனை என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்து செஞ்சோம். 4 வருஷமா எதுவுமே செய்யல. ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமருடைய பிறந்த நாள், இதுல பேசிதான் இதையுமே. ஆகவே மீண்டும் கண்டிப்பாக 6 மாசம் தேர்தல் வரும்போது மீண்டும் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி, அதே போல பாரத பிரதமருடைய உறுதுணையுடன் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சராக வருவார். அந்த நேரத்தில் மீண்டும் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுக புறக்கணிக்கப்படும். மீண்டும் விடுபட்ட திட்டங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம், ஒருங்கிணைந்து செய்வோம் என்று சொல்லி திண்டுக்கல் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக மாணிக்கம், கவிசெல்வம் தங்கம், CNR செல்வகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் V மருதராஜ், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் VPP பரமசிவம், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் CS ராஜமோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிலம்ப செல்வர் மாப்போசியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் மாப்போசியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் பூபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு மேற்கு ஒன்றியத்தில் நீர்மூலை ஊராட்சியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான OS மணியன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் கட்சியின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட MGR மன்ற செயலாளர் பால்ராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல பொறுப்பாளர் திவாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கீழ்வேலூர் தொகுதியில் தலைஞாயிறு பகுதியிலும் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது.
சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காளையார்கோவில் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இப்பயிற்சி முகாமில் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளரும் IT பிரிவு விருதுநகர் மண்டல துணை செயலாளருமான G. ராமர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் நவநீதன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் பிரிட்டோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.